ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அரசு வேலையில் இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக மகப்பேறு விடுப்பு பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான சூப்பரான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 3வது குழந்தை பிறந்தா எவ்வளோ நாள் லீவ் கிடைக்கும், நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்டர் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் அரசு பெண் ஊழியர்களுக்கு முதல் 2 குழந்தைக்கு ஒரு வருஷம் 365 நாட்கள் முழுமையாக சம்பளத்துடன் மகப்பேறு விடுப்பு கொடுப்பாங்க. ஆனால் 3வது குழந்தை பிறந்தா என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு லீவ் இல்லாமல் இருந்துச்சு. ரீசெண்டாக மார்ச் 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதில் 3வது குழந்தைக்கும் மகப்பேறு விடுப்பு உண்டு. ஆனால் அது வெறும் 12 வாரங்கள், அதாவது 3 மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 12 வாரம் லீவ் பத்தாதுன்னு சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அரசு பெண் ஊழியர் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்க பிப்ரவரி 2026 இருந்து பிப்ரவரி 2027 வரைக்கும் ஒரு வருஷம் லீவ் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த புது அரசாணையை காட்டி அவங்களுக்கு ஒரு வருஷம் லீவ் தர முடியாத அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு முதல் பிரசவமாக இருந்தாலும் சரி, 2வது பிரசவமாக இருந்தாலும் சரி, 3வது பிரசவமாக இருந்தாலும் சரி, அவங்க அனுபவிக்கிற உடல் வலிமையும் வேதனையும் ஒன்று தான். பிரசவத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவங்களுக்கு தேவையான கவனிப்பு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் 2 குழந்தைக்கு கொடுக்குற மாதிரியே 3வது குழந்தைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் முழுமையாக ஓராண்டு பேறுகால விடுப்பு, அதாவது 1 இயர் மேட்டர்னிட்டி லீவ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. 3வது குழந்தைக்கு 12 வாரம் மட்டும் லீவ் சொன்ன அந்த ஜியோ பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கவே இல்லை, மறுத்துட்டாங்க. அதை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் பார்த்தீங்கன்னா இது விஷயமா நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை பேஸாக வச்சு மகப்பேறு விடுப்பை குறைக்கக்கூடாது தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு பெண்களோட நலனுக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வர ஒரு அரசாங்கமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்போ 3வது குழந்தைக்கு 12 வாரமாக லீவ் குறைக்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லைன்ட்டு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால் அந்த பெண்ணுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே முழுமையான லீவ் வழங்கணுன்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் அரசு பெண் ஊழியர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இது. மக்களே, எந்த பிரசவமாக இருந்தாலும் பெண்களுடைய வழி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அப்படின்னு ஹைகோர்ட் சொன்ன அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 1 இயர் லீவ் எல்லா அரசு பெண் ஊழியர்களுக்கும் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.